ஏண்டா 10 பேர் சேர்ந்து ஒருத்தனை அடிக்கீங்களே, இதான் உங்க வீரமா? அப்புறம் திமுகவுக்கு உங்களுக்கு என்ன வித்தியாசம்னு கேட்கிறேன். அவன் டிவிக்கே கத்துறானா, உங்களுக்கே எதுன்னு கேட்கிறேன். நீங்க உங்க பாட்டு வேலையை பார்க்க வேண்டியதானே? அதாவது நீங்க பரப்புரை பேர்கொண்டு இருக்கும்போது கூட்டத்தில் போது ஏதாவது சொன்னிருந்தா ஓகே. நீ அவனை பார்த்தீங்கன்னா அங்குள்ள பசங்க பார்த்தீங்கன்னா அடிச்சாங்கன்னா விட்டுலாம். ஆனா நீ ரோட்டுக்கு இந்த சைடில் உங்க செய்தியில் கூட்டம் நடக்குது. அவன் போற போக்கில் டிவிக்குன்னு கத்திட்டான். இப்போ இதில் என்ன குறைஞ்சி போச்சு, என்ன அங்கே பிடிங்கிச்சுன்னு கேட்குறேன். ஏன் அவனை நிப்பாட்டி அடிக்கணுமாக்கும் அவ்வளோக்குள்ள? அப்ப நீங்க இவ்வளவுக்குள்ள பண்ணும்போது கஜயந்த சாட்டை இடுமணங்கார்த்திக்கெல்லாம் போற பக்கமெல்லாம் மேடையெல்லாம் விஜய கண்ட மேடைக்கு விமர்சனம் பண்றீங்களே, அப்புறம் மேடையில பூந்து அவன் டிவிக்காரன் அடிக்கட்டுமா? அது எப்படி? கருத்தால எதிர்கொள்ளணும். இப்ப அவன் கருத்தா தானே பேசிட்டு போனா, அவன் டிவிக்கே டிக்கணும், அவன் சுதந்திரம் இல்லையா? அவன் பொதுவெளியில போயிட்டு இருக்கான், டிவிக்கேன்னு சொல்லிட்டு போறான், அதுக்கு அவனுக்கு உரிமை இல்லையான்னு கேட்கிறேன். ஏன்னா ஒன்னு சீமானை பார்த்து தரைக்குறவா விமர்சனம் பண்ணானா, இல்ல நாம் தமிழ் கட்சியை பார்த்து தரைக்குறவா விமர்சனம் பண்ணானா? அப்புறம் உங்களுக்கு திமுக என்ன வித்தியாசம் இருக்கு? இதுல இன்னொரு இது, திமுகவுக்கு காரங்க இதுக்கு முன்னாடி அதாவது சேங்கை மாறனா அந்த இதுல இடுமணம் கார்த்திக் பேசும்போது திமுக காரங்களாம் ஒன்று சேர்ந்து நாம் தமிழ் கட்சி தாக்கும் போது நாம கூட பாத்தீங்கன்னா கருத்து சுதந்திரம் வேணும், கருத்தாவது எதிர்கொள்ளணும், திமுக பண்ணது சரி கிடையாதுன்னு சொல்லி திமுக கண்டிச்சோம், இந்த நாம் தமிழ் காண்டி. ஆனா இந்த நாம் தமிழ் கட்சிக்காரங்க அந்த திமுகவை எதிர்க்க கிடையாது, தைரியம் வந்தா திமுக எடுத்து சண்டை போட்டு வேண்டியதுன்னு. அன்னைக்கு அங்க நாம் தமிழ் கட்சிக்காரன் எவனும் இல்லையா? திமுக அடிக்க வேண்டியதானே கேட்க. ரோசப்பட்டு கூட உங்களை அடிச்சாலும் திருப்பி தாக்க வேண்டியதானே? அன்னைக்கு இடுமணம் காத்தி அங்கே தானே இருந்தான், அன்னைக்கு மட்டும் சரி பண்ணி. இன்னைக்கு நடுரோட்ட போற ஒரு அப்பா அவன் டிவிக்கே டிவின்னு கத்துனால என்ன தப்புன்னு கேட்கிற? இந்த சுதந்திரத்தை நீங்க எப்படி பரப்புரை பண்றீங்களோ அது போய் ரோட்டை அவன் டிவிக்குன்னு பரப்புரை பண்ணிட்டு போறான் தனியால, அதுக்கு நீங்க தாக்குவீங்களா?